ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த தமிழ்நாடு எலெக்ஷனோட டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து வேட்புமனு தாக்கல் என்னைக்கு ஓட்டிங் டே, என்னைக்கு ரிசல்ட்ஸ் வெளியாக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேர்தல் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்ட பிறகு அது எவ்வளோ நாள் வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா, தேர்தல்லாம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அது வரலும் வந்து அந்த தேர்தல் நடத்தை நெறிகள் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸில் வந்து இருக்குது. ஓகே, முக்கியமான தேர்தல் நடத்தை விதிகள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 1 மாதம் 2 மாதம் இப்படி தான் வந்து இருக்க போகுது எலெக்ஷன் டைமில். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல்ஸே வந்து தேர்தல் ஆணையம் வந்து டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கவர்மெண்ட்டு புதுசாக எந்த திட்டத்தையுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி புதுசாக எந்த நலத்திட்டத்தையும் நீங்கள் வந்து திறந்து வைக்க வந்து முடியாது. சரியா? யார் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த கவர்மெண்ட்டுமே வந்து இதை பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள், ஓகேவா? அரசை சார்ந்துள்ள நிறுவனங்கள் கூட வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வராது, ஆள் யாரையும் எடுக்க மாட்டாங்க. இது வரலாம் வந்ததோடு சரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஆள் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த டேட் வந்து முடிகிற வரலாம். சரியா? எலெக்ஷன் முடிகிற வரலாம் யாரையும் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வேட்பாளர்கள் எலெக்ஷனில் நிற்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆர்ப்பாட்டம், சாலை பேரணி அதெல்லாம் நடத்தி பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மதுபானம் விநியோகிப்பது, ஓகேவா? பொதுமக்களுக்கோ இல்லை வந்து அரசியல் கட்சிகளுக்கோ இல்லை வந்து வேட்பாளர்களுக்கோ வந்து அந்த மதுபானம் எதுவும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பணம் பட்டுவாடா அதையும் வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த நலத்திட்டங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினர் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நலத்திட்டங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்களும் வந்து எதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது மக்களுக்கு. ஒரு கூட்டம் போட்டு ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து செய்யக்கூடாது இந்த எலெக்ஷன் டைமில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஓட்டிங் வந்து பண்ணுறாங்க இல்லையா? அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா தேர்தல் சின்னங்கள், ஓகேவா? அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் அளவுக்கு வந்து எந்த இடத்துலையும் வரைஞ்சிருக்கக்கூடாது. இல்லை வந்து அது ரிலேட்டடாக எதுவுமே வந்து இருக்கக்கூடாது ஓட் போடுற அன்றைக்கி. சரிங்களா? அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓட் போடுற அன்றைக்கி வந்து என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி ஓட்டு போடணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் நிற்கிற வேட்பாளர்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. நான் அப்டேட் பண்ணோடனே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆளுங்கட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க அந்த அதிகாரத்தை வந்து இந்த பிரச்சார இதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? அப்போ வந்து இந்த ஒலிபெருக்கி, அதாவது மைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து உள்ளூர் அதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு பேரணியோ இல்லை வந்து கூட்டமோ நடத்துகிறீங்கன்னா காவல்துறையிடம் முறையான அனுமதி வந்து பெற வேண்டும். சரியா? அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளுக்கான நடத்தை விதிகளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதி, மத, சமூக அல்லது மொழி ரீதியாக வந்து எந்த பிரச்சனையும் வந்து உருவாக்கக்கூடாது. இல்லை ஆல்ரெடி இருந்தால் அந்த பிரச்சனையும் வச்சு ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் நீங்கள் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஊரில் வேட்பாளர்கள் யாருன்னா வந்து தவறாக ஏதாச்சும் பண்ணாங்க, இதில் இந்த ரூல்ஸ் படி ஏதாச்சும் வந்து தவறுதலாக பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அதிகாரமாக வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து முறையிடலாம். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் வந்து முறையிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் யாராச்சும் வந்து தப்பாக பண்ணாலுமே நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்றவங்கள வந்து கேள்வி கேட்க முடியும் இல்லையா? இதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வேட்பாளராக இருந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி இதில் பேசுகிறீங்க அப்படின்னா யாரையுமே வந்து தனிப்பட்ட வாழ்வை வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சி மீது வந்து கரெக்டான குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் வந்து முன்வைக்கணும். அப்படியே தவிர்த்து சரிபார்க்கப்படாத இல்லை உறுதி செய்யப்படாத புகார்கள் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேர்தல் பரப்புரை, அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லை வந்து
பரப்புரை வந்து பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் அது எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துலலாம் எதுவுமே மீட்டிங் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் போலிங் டேட் வந்து வரும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து எல்லா பொதுக்கூட்டமும் முடிஞ்சிடும். இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட்டு 2 நாள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்தல் டைமில் ஒரு தனிநபர் வீட்டு முன்னாடி வந்து போராட்டம்லாம் நடத்துது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு செவரில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னம் வந்து வரைகிறீங்க அப்படின்னா உங்களோட பர்மிஷன் கண்டிப்பாக வந்து இருக்கணும். சரியா, உங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்து வரைஞ்சாங்க அப்படின்னா அது வந்து தப்பு. சப்போஸ் நீங்கள் யாருன்னா வரைகிறவங்க யாராவது கட்சிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கூட அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் பண்ணணும். சரியா, அதுக்கு பொதுவாகவே ஃபார்ம்லாம் அந்தந்த கட்சியிலேருந்து ஃபார்ம் கூட இஷ்யூ பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு. சரியா, இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கீங்க, இன்னொரு கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்கள தொந்தரவு செய்கிற விதமாக அந்த மாதிரி வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களது எதனா மீட்டிங் நடந்துருந்தால் நீங்கள் வந்து பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களோட கட்சி இது வந்து காமிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற விதமாக எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கட்சி மீட்டிங் நடக்குதுன்னா அதோடு வந்து விட்டுறணும். நீங்களும் வந்து பக்கத்தில் போய் மீட்டிங் நடத்துறது அதே அதே டைமில் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கட்சி இது இருக்குன்னா உங்கள் கட்சி இது ஒட்டணும், ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்க கட்சி இது ஆல்ரெடி ஒட்டியிருந்தால் அதை வந்து கிழிக்கக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வேட்பாளர்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது அவங்க வந்து இந்த தொகுதிக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வீடாக போய் வாக்கு சேகரிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 பேருக்கும் வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திலிருந்தே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த மைதானத்துலலாம் வந்து தேர்தல் பரப்புரையை நடத்தணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆளும் கட்சியினருக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னா, இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுவரையிலும் வந்து முடிஞ்சிடும். அவங்களோட பதவி, அதிகாரம் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். கவர்மெண்ட் காரு அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள் வந்து அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக இல்லை கட்சிக்காக வந்து இப்போ பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட நிதி எதுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வேட்பாளர்கள் அந்த மாதிரி தானே தவிர அமைச்சர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி வந்து இந்த நாட்களுக்கு எதுவுமே வந்து செல்லாது. அதாவது இதில் டோட்டலாக வந்து பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கவுங்க இதுவை வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து அந்தந்த கட்சி அந்தந்த இதுவை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி அந்தந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் வந்து வரக்கூடாது. உங்களுக்குமே சரி, பொதுமக்களுக்குமே சரி எந்த விதமான தொந்தரவும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேசிக் ரூல்ஸ் நம்மளுக்கே வந்து தெரியும். அதாவது 50,000 மேலே பார்த்திங்கன்னா பணம் எதுவுமே வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவரின் படங்கள், சிலைகள் திரை போட்டு மூட வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் தலைவர்கள்லாம் தெரியும் இல்லையா, அவங்களது பார்த்திங்கன்னா படங்கள், சிலைகள் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரியா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி கொடியும் கொடி கம்பத்தில் கட்சி கொடியும் வந்து இறக்கிடுவாங்க, இல்லை மூடி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலே எந்த விதமான பொதுக்கூட்டமும் வந்து நடக்காது. அரசு சார்பில் புதிய திட்டங்கள், அறிவிப்புகள் எதுவுமே வந்து வெளியிடப்பட முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லையில் சோதனை சாவடிகள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அந்த நிமிஷத்துலேருந்தே வந்து இது எல்லாமே அமலுக்கு வரும். நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.